என்னுடைய அருமை நண்பர் மௌலானா இலியாஸ் சாப். நாங்கள் 2 பேரும் சின்ன பிள்ளையிலேருந்து காஷுல்லாவில் ஒன்றா ஓதுனோம், இவ்ஸும் ஒன்றா ஓதுனோம், ஜும்ராலையும் கொஞ்ச நாள் ஒன்றா இருந்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் இமாமத்தில் வந்த பிறகு கூட அவருடைய அக்கா வீடு பக்கத்தில் இருந்ததுனால மௌலானா ஓதுகிற காலத்திலேருந்து ஓதி முடித்த பிறகு சேலத்தில் உஸ்தாதாக இருந்தாங்க, யூசுஃபேல உஸ்தாதாக இருந்தாங்க. அந்த காலத்துலேருந்து நமக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு. ஒரு வருஷம் ஜமாத்தில் போகும்போது கூட நான் 2-3 நாள் அவர் கூடயே தங்கியிருந்து அவருடைய வழி அனுப்பி வச்சேன். திரும்பி வந்த பிறகும் அவர் நம்மகிட்ட ரொம்ப நட்பாக இருந்தார். கடைசி காலம் வரைக்கும் இந்த நட்பு தொடர்ந்தது. ரொம்ப பழகுவதற்கு இனிமையான மனிதர், ரொம்ப பரந்த மனப்பான்மை உள்ளவர், எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவர், ஆசை உள்ளவர், எல்லா சேவையிலையும் பங்கெடுத்து முன்னின்று வேலை செய்யக்கூடியவர். தாவத்துடைய வேலைகளையும் சரி, ஜமாத்துள்ள மாடி பணிகளையும் சரி, பொது வேலைகளும் சரி, நிஸ்வானுடைய சேவைகளும் சரி, எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவர். இப்படிப்பட்டவருடைய இழப்பு எனக்கு தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அல்லாஹ் அவருடைய மறுமையின் வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பானாக. அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்வானாக. அல்லாஹ் அவருடைய கபரை விசாலமாக்குவானாக. அவருடைய கேள்வி கணக்கெல்லாம் லேசாக்குவானாக. மறுமையுடைய எல்லா சிரமங்கள்கிட்ட அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மள சந்திக்க வைப்பானாக. ரொம்ப நல்ல மௌத்து. இஷா தொழு வச்சுட்டு வெள்ளிக்கிழமை இரவு அவங்க படுத்திருக்கிறாங்க. ஃபஜ்ருக்கு எழுப்பி விடும்போது பார்த்தா வஃபாத் ஆகிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் ரொம்ப தூரம் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறேன், பெண்களோடு வந்திருக்கிறேன். இல்லாட்டி என்னால் அதில் கலந்துக்கலாம், ஜனாசாவில் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியல. இருந்தாலும் நிர்பந்தத்தினால் என்னால் கலந்து கொள்ள முடியல. அவரை பிரிந்து வாழக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சபரை ஜமீலை தருவானாக. நான் மனமுருகி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் துவா செய்கிறேன். اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس. اللهم ابدله دارا خيرا من داره وابدله زوجا خيرا من زوجه. اللهم لا تحرمنا اجره ولا تفتنا بعده واغفر لنا وله. السلام عليكم ورحمة الله وبركاته.